கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவிரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி வருஷத்தின் ராசி பலன்களை கடகராசியினருக்கு தற்போது பார்ப்போம். கடகராசியில் சந்திரன் இருக்கிறார். இந்த கடகராசியில் தான் இந்த வருஷமே பிறந்திருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இந்த வருஷ பிறப்பு நடந்திருக்குது. கடகராசியில் சந்திரன் இருக்கிறார். கடக வீட்டில், கடக வீட்டுக்கு 6ஆம் இடத்துல குரு வக்கரகதியிலும் சனி பகவான் நேர்கதியிலும் கேதுவும் அங்கே உழவுகிறார்கள். கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உழவுகிறார். கடகராசிக்கு 9ஆம் இடத்துல மீன வீட்டில் புத நீச்சமாகவும் பிறகு நீச்ச வக்ரமாகவும் உழவுகிறார். கடக வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் மேஷ வீட்டில் சூரியன் உச்சத்துடன் உழவுகிறார். கடக வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் சிறப்பாக உழவுகிறார். 12ஆம் இடத்தில் ராகு உழவுகிறார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகத்தில் ராகு உழவுகிறார். இது ஜாதகத்துடைய கடகராசியுடைய கிரக அமைப்பு, வருஷப்பரப்பு ஜாதக கிரக அமைப்பு. இப்போ கடகராசி குழந்தைகளுக்கு இந்த மாதம் இந்த வருடம் சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கடகராசியில் சந்திரன் இருக்கிறதுனால லக்னம் கடக லக்னம் தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு. ஆக லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்குது இந்த விகாரி புத்தாண்டை பொறுத்தவரையும். இந்த கடகராசியிலே ராசி அதிபதியான சந்திரன் யோகத்தில் விசேஷமாக இருக்கிறார். எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லாமல் முழு சுபராக இருக்கிறார். வளர்பிற தசமி தேதி அன்றைக்கி தான் அந்த சந்திரன் அந்த கடக வருஷப்பிறப்பு. வளர்பிறை தசமியை பொறுத்தவரையும் சந்திரன் வந்து சுபச்சந்திரன் எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சந்திரன். யோகமான பலன்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைகளை வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் உடல் உபாதைகள் ஏற்படுறது, ஆயுள் தோசை ஏற்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடிப்படை ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அந்த கோட்சாரங்கிறது 50% பலன்கள் தான். மீதமுள்ள ஒரு 50% பலன்கள் வந்து உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரக அமைப்பு அது சார்ந்த தசாபதிகளை பொறுத்து தான் வருது. அதனால் அதையும் பார்த்துக்கிட்டு ஆயுளை வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. ஆயுள் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி கோட்சாரத்தினால ஆயுள் பாதிப்பு கிடையாது. அடுத்து கடகராசியோட மாணவர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. நல்லா பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன எழுதியிருந்தாலும் பாஸ் போட்டுருவாங்க. அதாவது சும்மா கண்டதை எழுத மாட்டீங்க, கதை விட மாட்டீங்க. நல்லா இருக்குது. உங்களுடைய சிந்தனை திறன், அந்த அறிவுத்திறன், புதிய சிந்தனை அதுக்கெல்லாம் உள்ளது. அப்சர்வேஷன் ப்ரெசன்டேஷன் சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் யோகத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதனே சந்திரன் தான். அறிவுக்காரகன், சிந்தனை விருத்தி, கற்பனா சக்தி உள்ள ஒரு கிரகம் அந்த சந்திரன். அவர் நல்லா இருக்கிறதுனால நினச்சத்தை படிக்க முடியும், படித்ததில் நல்லபடியாக பாஸ் பண்ண முடியும். தேர்வெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண் கிடைக்கும். அடுத்த கல்வி ஆண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க யோகமாக இருக்குது. கல்வியில் வந்து எல்கேஜி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அந்த ஈடுபட்டக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த மாணவர்களுக்கு எல்லாமே யோகமாக தான் இருக்குது. எல்லாமே இந்த சந்திரனுடைய அனுகூலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே வெற்றி அடையும், ஒன்றும் எந்த தடையும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் ஈடுபடுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லாபம்லாம் பெறலாம், வருமானமே கிடைக்கும் உங்களுக்கு. தொழில்முறை வருமானம், விளையாட்டுத்துறை தொழில்முறை வருமானம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ கிரிக்கெட்டெல்லாம் பிளேயர் ஆகி பெரிய அளவு கோடிக்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி உள்ளூர் லெவலில் அவங்கவுங்க லெவலில் இதுவரை சும்மா விளையாடிக்கிட்டிங்கன்னா இனிமேல் வருமானத்தோட விளையாடுவீங்க. அந்தளவுக்கு விளையாட்டுத்துறை மூலம் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கடகராசிக்கார விளையாட்டுக்காரர்கள் வந்து பெரிய அளவில் அங்கீகாரத்தோட தமிழக அளவில் அல்லது வேறு மாநிலங்கள் அளவில், இந்திய அளவில், உலக அளவில் அங்கீகாரம் பெறுவதற்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதில் பரிசு, பாராட்டுகள், பணம், வெகுமதிகள் பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் வேலை கிடைக்கும், ஒன்றும் தடை கிடையாது. நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும், நினச்ச இடத்துல கிடைக்கும், நினச்ச சம்பளம் கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்றும் பாதிப்பு கிடையாது, நல்லா இருக்குது, ஒன்றும் பாதிப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறாரு. அதனால் தொழில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இவ்வளோ நாள் இல்லாததை விட இந்த வருஷம் உங்களுக்கு ஒளிவட்டம், உங்களை சுற்றியான ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும். 100 பேத்துக்கு தெரிஞ்சிருந்தீங்க தொழில் ரீதியாக அது வரை 100 பேத்துக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ 1000 பேர் தெரிவிங்க. 1000 பேத்துக்கு தெரிஞ்சிருந்தால் லட்சக்கணக்கான பேத்துக்கு தெரிவிங்க. லட்சம்னா கோடிக்கணக்கான பேர் உங்களுடைய தொழில் சார்ந்த வகையில் நீங்கள் என்ன மாதிரியான தொழில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த எல்லை விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் விளம்பரம் பண்ண தேவையில்லை, சொந்தமாக காசு கொடுத்து விளம்பரம் பண்ணிக்கிட்ட தேவையில்லை. உங்களுடைய தொழில் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒருத்தருக்கு தெரியப்பட்டு அவர் சொல்கிறது, அவருக்கு இன்னொருத்தருக்கு சொல்கிறது, இப்படி பல்கி பெருவி உங்களுடைய பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்தளவுக்கு தொழில் ஸ்தானம் வெற்றிகரமாக இருக்குது, நல்லபடியாக இருக்குது. அடுத்து சொந்த தொழில் பண்ண முடியும். அரசாங்க தரப்பில் ஏதாவது லோன்லாம் எதிர்பார்த்திங்கன்னா, அரசாங்கம்னா கவர்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி விஷயங்களில் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். லோன் முதலீடுலாம் செய்யலாம், தொழில் சார்ந்த முதலீடுலாம் செய்யலாம், சொந்த தொழில் பண்ணலாம், புதுசாக தொழில் பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு தொழில் கூட ஆரம்பித்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும், லீகலாக இருக்கணும். இல்லீகலான தொழிலில் ஈடுபட்டால் நம்ம பொறுப்பாக முடியாது. லீகலுக்கு உட்பட்ட ஒரு தொழிலை நீங்கள் புதுசாக ஒரு சிந்தனை செஞ்சு கூட செய்ய முடியும். அந்த சிந்தனை இருக்கும். 100 கடகராசி இதை பார்க்குறாங்கன்னா ஒரு கடகராசிக்காரர்கள் அந்த பலன் நடைமுறைக்கு வரும். நம்ம சொல்லின்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தனை அவருக்குள்ளே இருக்கும். புதுசாக அந்த உலகத்தை நம்ம புது வகையான ஒரு தொழிலை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கான்செப்ட் உருவாகி இருக்கும். அது இப்போ நடைமுறைக்கு வர ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த விகாரி புத்தாண்டில்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகமாக இருக்குது. யோகமாக இருக்குன்னா அறிவு சார்ந்த கலைத்துறைன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இலக்கிய படைப்புகள் அது ஒரு கலைத்துறை தான். படைப்பாளிகளுக்கெல்லாம் யோகமாக இருக்குது. இந்த நடிகர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து அழகு மட்டும் உள்ள ஒரு கிரகம், அழகு சார்ந்த ஒரு கிரகம். அழகு, ஆடை, ஒப்பனை இது சார்ந்த ஒரு கிரகம் இந்த சுக்கிரன். அவர் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறது வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். அதுக்குள்ள பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அழகை மட்டுமே வச்சு நம்ம திரைத்துறையில் இப்போ வந்து ஒரு கலைத்துறையில் வந்து நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு அடையிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் அறிவு மற்றும் அழகும் சேர்ந்து வச்சுருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் தான். ஏன்னா ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால புதிய கற்பனா சக்திகள், சிந்தனை திறன்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் முன்னேற முடியும். பரிசு, பாராட்டு, விருதெல்லாம் கிடைக்கும். நம்ம சொல்கிறத விடவும் கூடுதலாக பெரிய அளவு நன்மைகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். யோகத்துக்கு உட்பட்டதான் அமையுது இந்த கலைத்துறைங்கிறது. பெண்கள் அது நடிப்பு சார்ந்த, அழகை மட்டுமே யூஸ் பண்ணுற வகையில் இருக்கிறவங்க பயன்படுத்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறை. அரசியல்வாதிகளுக்கு யோகமான நேரம். ஏன்னா 10ல் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் அரசியல்வாதி ஆவீங்க, இல்லை யாராவது உங்கள் மூலம் ஒருத்தர் அரசியல்வாதி ஆவார், அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் மக்கள் பிரதிநிதி ஆவீங்க, அல்லது உங்கள் மூலமாக உங்களுடைய ஆதரவின் மூலமாக இன்னொருத்தர் உங்களுடைய தூண்டுதலின் மூலமாக உங்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுடைய ஆதரவு மூலமாக ஒருத்தர் வந்து அரசியல்வாதி ஆவார், மக்கள் பிரதிநிதி ஆவார். அந்த மக்கள் பிரதிநிதி ஆகிறதுக்கான அனுகூலங்கள், அடிப்படை விஷயங்களை இங்கே பண்ணி தருவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு பின்னாடி கிடைக்கும். உங்களால் ஆளாக்கப்பட்டவர் திருப்பி உங்களை ஆளாக்கிறதுக்கும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் யோகமாக இருக்குது அந்த அரசியல் துறையை பொறுத்தவரையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துறை. ஆன்மீகத்தில் வந்து புதிய சிந்தனைகளாக இருக்கும். ஏன் கடவுள்னா என்ன, யார் கடவுள், இப்படி ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பீங்க. தேடல் இருக்கும், ஆன்மீக தேடல் இருக்கும். ஏன்னா சிந்தனை கரகன், அந்த உங்கள் ராசி அதிபதி சிந்தனை கரகம் சந்திரன், மனக்காரகன். ரொம்ப தேடல் இருக்கும் ஆன்மீகத்தில். இதுவரையும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் புதிய தேடல்களை நோக்கி போவீங்க. அதனால் சில பயன்கள் கிடைக்கும். பயன்கள் மீன்ஸ் வந்து திருப்தி அடைவீங்க. இது கரெக்டாக தான். உங்களுக்குள்ள சில விவாதங்கள் இருந்துருக்கு, சரியா தப்பா, ஆன்மீகத்தில் இது சரியா தப்பா அப்படின்னு சில விவாதங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த விவாதங்களுக்கெல்லாம் விடை தேடி அதை கண்டுபிடிச்சி திருப்தி அடைஞ்சுக்குவீங்க. அந்தளவுக்கு ஒரு மன நிறைவு அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த ஆன்மீகத்துறை சார்ந்தவங்களுக்கு. அடுத்து பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நேரம். கடகராசி பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நேரம். கடகராசியில் அறிவு சார்ந்த பெண்களுக்கு, அறிவை மட்டுமே ஆயுதமாக வச்சு வரக்கூடிய பெண்களுக்கு, செயல்படக்கூடிய பெண்களுக்கு முன்னேற்றம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு குழுவுக்கு தலைவர், ஒரு ஊர் அல்லது ஒரு தெரு சார்ந்த குழுவுக்கு தலைவியாக இருந்தாலும் சரி, உறுப்பினராக இருந்தாலும் சரி, அந்த அறிவு நாடு, மாவட்டம், மாநிலம் தலைவெல்லாம் அதை நீங்கள் ஒப்புமைப்படுத்திக்க வேண்டியதுதான். அந்த வகையில் அறிவு சார்ந்த பெண்களுக்கு, நிர்வாகம் சார்ந்த பெண்களுக்கு யோகம் அதிகம். அழகை மட்டுமே நம்பி இருக்கிற பெண்கள், நான் அழகாக இருக்கிறேன், இல்லை வந்து நான் ஆடை ஆபரணம், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது, இப்படி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறேன், இப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு. அந்த சந்திரன் வந்து ராசிக்கு 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த அழகை மட்டும் நம்பி இல்லாமல், ஆடம்பரத்தை மட்டும் நம்பி இல்லாமல், அறிவு சார்ந்த வகையிலும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களும் வெற்றி அடைய முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. புத்திரஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய். அதனால் ஆண் புத்திர பாக்கியம், பெண் புத்திர பாக்கியம் ரெண்டுமே கிடைக்கும். எந்த தடையும் இருக்காது. நீங்களாக தள்ளி வச்சுக்கிட்டு தடையை ஏற்படுத்திக்கிட்டால் தான் கொஞ்சம் யோசிங்க. அது புத்திர பாக்கியங்கிறது இறைவனாக கொடுக்கறது, நம்ம ஏன் தள்ளி போடணும் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நல்லபடியாக புத்திர பாக்கியத்தை அனுபவிச்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து தடை ஏற்படாமல் நல்லபடியாக நடந்துடும். இது நாள் வரையும் கொஞ்சம் தடை இருந்துக்கிட்டு இருந்தது. தடை ஏன் இருந்துச்சுன்னா ஜென்மத்தில் ராகும் 7ல் கேது இருந்துக்கிட்டு இருந்தாங்க மார்ச் 7ஆம் தேதி வரையும். இந்த தடை வந்து இப்போ நீங்கிடும். அந்த உங்கள் வருஷப்பிறப்புக்கு வந்து அது நீங்கிடுது. அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது நடந்ததுனா நீங்கிடுது. இந்த நீக்கம் வந்து ராகு கேதுவோட தோஷம் நீங்கி உங்களுக்கு யோகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச அளவில் சம்பந்தம் அமையும். நீங்கள் நினச்ச சம்பந்தம் அமையும், ஒன்றும் எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்குது. திருமணம் நடக்கும். ஏது நடக்கலைன்னா உங்களை வந்து அந்த பொண்ணுக்கு அந்த சில பேர் கண்டிஷன் போடுவாங்க, எனக்கு கணவர் இப்படி தான் இருக்கணும், எனக்கு மனைவி இப்படி தான் இருக்கணும். அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு போக முடியாத உங்களை மாற்றிக்க முடியாத ஒரு டைட்டாக நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. என்ன அந்த பொண்ணு இப்படி கண்டிஷன் போடுது, இல்லை இந்த பையன் இப்படி கண்டிஷன் போடுறான்னு உங்கள் கடகராசி ஆணோ பெண்ணோ கொஞ்சம் இலகி போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இது வரையும். அந்த தடையை நீக்கிறதுக்கு இப்போ ராகு கேது தான் அதுக்கான காரணமாக இருந்தாங்க. அவங்க பேச்சு அடைஞ்சு போயிட்டாங்க வேறு இடத்துக்கு. அதனால் அந்த தடை நீங்கி இப்போ வந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, என்னால் எந்த அளவுக்கு ஒத்து போகணுமோ நான் ஒத்து போகிறேன்ற லெவலில் கொஞ்சம் உங்கள் மனசு இறங்கி நீங்கள் கல்யாணத்தெல்லாம் நடத்திக்குவீங்க. உங்கள் தடைப்படாது, ஒன்றும் நல்லா அதுபடியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த கடகராசி முதியோர்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பேரம்பேத்தி மகள்லாம் உங்களை வந்து நல்லா பாதுகாப்பாங்க. நல்லா இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுப்பாங்க.
ரொம்ப நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேற ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியும். இப்படி வந்து அந்த தொடர்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழிலாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ராகுக்கு இது வந்து கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகத்தில் இருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதல் நன்மைகள்லாம் நடக்கும். சம்பள உயர்வு எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா அந்த வெளிநாட்டு தொடர்பும் நல்லபடியாக இருக்குது. அடுத்து ஆயுள் நல்லபடியாக இருக்குது. ஆயுள்காரகன் சனி யோகமாக இருக்கிறார். ஆயுள் ஸ்தானாதிபதியில் சுக்கிரன் விசேஷம் உழவுகிறார், நல்லா இருக்குது, ஒன்றும் பாதிப்பில்லை. ஆயுளுக்கு எந்த தடையும் கிடையாது, தோஷம் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா ஆரோக்கிய ஸ்தானத்துலேயே உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல சனி பகவானும் கேது பகவான் உழவுறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கோச்சாரம். ஏப்ரல் 14லேருந்து ஏப்ரல் 22 வரை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல குரு வக்ரகதியில் உழவுறார். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக நமக்கு உங்களுக்கு கடகராசிக்காரர்கள் நன்மைகள் நிறையா நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரச்சத்து சேர்க்கைகள் அமைகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. கடகராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் புதன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் வருமான ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸ்திரச்சத்து சேர்க்கைகள் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக வரது வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட தேடல்கள் ஸ்திரச்சத்துக்கெல்லாம் கொஞ்சம் வழக்குகள் பிரச்சனை இருக்குது, அது நீங்கி நல்லபடியாக வந்து சேரும். மற்றபடி உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் நிறையா ஸ்திரச்சத்து சேர்க்கைகள் அமையும். வரவு செலவு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வரவு நல்லபடியாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூடுதல் வருமானம் இதுவரை இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலான வருமானம் வரும். உங்களுக்கு மாதாந்திர வருமானம் நம்ம இரட்டிப்பாகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. கமிஷன் பேசிக்கில் வரக்கூடிய வருமானமும் சிலது இருக்கும், நீங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவில் சில விஷயங்களில் திடீர்னு ஒரு கமிஷன் சார்ந்த விஷயங்களில் தொழிலில் ஈடுபட்டு தொழில் கிடையாது, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உங்களுக்கு கமிஷன் வந்து சேரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி வருமானம் அந்த விகாரி வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அதனால் வருமானம் வந்து இரட்டிப்பாகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து செலவு ஸ்தானத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா செலவு ஸ்தானத்தை வந்து சனி கேது 2 கிரகம் பார்க்குறாங்க. ஆல்ரெடி செவ்வாய் ராகு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. திடீர் செலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், எதிர்பாராத திடீர் செலவுகள். ஏன்னா உங்களுக்கு திட்டமிட்ட செலவுகள் நடக்காது, நடக்காது. அதே நேரத்தில் திட்டமிடாத சில திடீர் செலவுகளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கான பணம் வந்து சேரும், கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த விகாரி வருஷத்தில் அம்மன் தெய்வத்திற்கு அபிஷேக வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் டிவி நிறுவனத்தாரால் பரிந்துரை செய்கிறோம். வணக்கம்.